ஹலோ. மீட்டிங்ல இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னொரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்ரெடி 30 பேர் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிவி அந்த பேண்ட்விட்த் பத்தி சொல்லிருங்க. வீடியோ அதான் சொல்றேன். எல்லாரும் இந்த முக்கியமான ஒரு ரூமோட ரூல்ஸ் என்னன்னா, நீங்க உங்களோட வீடியோவை எல்லாருமே வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை மியூட் பண்ணி தான் இப்போ உள்ள அலோவ் பண்ணியிருக்கோம். டீமுக்குள்ள வரும்போதே மியூட் ஆகி தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு தோணும் போது மட்டும் நம்ம வந்து உங்களை அன்மியூட் பண்றோம். அப்புறமா நீங்களே அந்த கொஸ்டினை வந்து நம்ம ஸ்பீக்கர்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ பேண்ட்வித்தை சேவ் பண்றதுக்காக எல்லாரும் அவங்கவுங்க வீடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆடியோவை கூட மியூட் பண்ணி தான் அலோவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மியூட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ ப்ரெசன்டேஷன் நமக்கு சீம்லெஸ்ஸாக போகும். ஓகே. மீட்டிங் ரூம்ல வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிவி. நான் இங்கே பெங்களூர்ல இருக்கேன். நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இங்கே தலம் அப்படிங்கிற விஷயம், தலம் டாக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதுல பார்த்தீங்கன்னா தலம் இஸ் அன் ஆர்ட் கேலரி. நம்ம இத்தனை ஒரு 2013 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிச்சு நாளையோட 7th இயர் ஆனிவர்சரி வரப்போகுது. ஸோ இந்த COVID-19 லாக்டவுன் சீசனுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சப்போ வி தாட் வில் டூ திஸ் ஒரு ஆன்லைன் ஒரு presentation on தமிழ்நாடு ஃபோட்டோகிராஃபர் ஷோகேசிங் லாட் ஆஃப் தமிழ் ஒர்க். இப்போ இது இன்னைக்கு 7வது மீட்டிங் நம்ம பண்றது. ஸோ முதல் நாள் ராதிகா ராமசாமி பேசினாங்க, அப்புறம் பட்டாபிராமன் பேசினாங்க, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ராதிகா ராமசாமி, இந்த டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் பட்டாபி அவங்க ஸ்ரீலங்கன் ஒர்க்கை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வி ஹேட் பழனிக்குமார் அண்ட் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் வித்யா வந்து ஃபால்கன்ட்ரி இன் யுஏஇ அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விடுதலை மணின்னு சொல்லி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசியிருந்தாங்க. நேற்றுக்கு சாயங்காலம் செல்வபிரகாஷ் அவங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் கோஸ்டல் ஸ்டோரி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு 7வது ஒர்க்கு வி ஹாவ் சிந்து சாரதி. இவங்க மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. இவங்களோட ஒர்க் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ நாளைக்கு லாஸ்ட் செஷன் இன் தி ஃபர்ஸ்ட் சீரீஸ். நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்றோம். செட் 1 அப்படின்னு சொல்லி 8 ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தோம். இதில் நாளையோட அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் முடிய போகுது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா, செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து உங்களோட ஆடியோவையும் வீடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. நாம என்ன பண்ணும்போது ப்ரெசன்டேஷனுக்கு நடுவில் இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கொஸ்டின்ஸ் இங்க டைப் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம அன்மியூட் பண்ணி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு வச்சுக்கலாம். ப்ரிடாமினன்ட்லி இன்னைக்கு செஷன்ஸ் எல்லாருமே நிறைய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் முன்னாடியே வந்துருந்துருக்கு. இப்பவே வந்து ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ், எனக்கு புரியல, ஹிந்தி இருக்குமா, இங்கிலீஷ் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிந்து இன்னைக்கு பேசும்போது அவங்க தமிழ்ல தான் மேக்ஸிமம் பேசுவாங்க. பட் ஷி வில் ஹேவ் மிக்ஸ் ஆஃப் நான் தங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவங்க ஷி கேன் ப்ரெசென்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இன்கேஸ் யாருக்கும் புரியலன்னா வி கேன் ஸ்டாப் மிட்வே சம்வேர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா வில் பி ஏபிள் டு ஹெல்ப். அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோஸை வந்து ஆன்லைன்ல இப்போ ரெக்கார்ட் பண்றோம். நாங்கள் இந்த வீடியோஸை ஆன்லைன்ல ப்ரெசென்ட் பண்ணும்போது யூடியூப்ல போடும்போது வித் சூப்பர்ஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட போடலான்ற ஒரு பிளான் இருக்கு. அதுபடி பண்ணும்போது நீங்க அந்த வீடியோஸ் செக் பண்ணிக்கலாம்.
இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஈவன் சிந்துவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி தலம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 2-minute வீடியோ இருக்கு. அதை ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வில் கெட் இன்டு சிந்துஸ் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஐம் கோனா ஷேர் மை ஸ்க்ரீன். Okay. வந்துட்டு இருக்காங்க. ஸோ okay, so what we're going to do is quickly we'll introduce Sindhu. சிந்து வந்து நம்ம ரொம்ப வருஷமா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு. இவங்க பெங்களூர்ல இருக்கும்போது தெரிஞ்சிருந்தது. இப்போ மெட்ராஸ்க்கு மூவ் ஆயிருக்காங்க. He calls herself as the independent humanitarian photojournalist. Independent humanitarian photojournalist. அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்காங்க. நிறைய என்ஜிஓஸ்க்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சம்பந்தமான ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஒர்க் பண்றாங்க. அவங்களோட கோர் ஒர்க் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ அண்ட் சோஷியோ கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவங்க நிறைய ஒர்க்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஹிந்துல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால, வீக்கிட்ட, இந்தியா டுடே, நிறைய பேப்பர் ஸ்மார்ட் மேகசின்ஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் வந்து இப்போ யூனிசெஃப் அதுக்கெல்லாம் கூட கமிஷன் பண்ணி நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. இந்த குவாகத்தை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் அவார்டட் அகெயின் இந்தியா அவார்ட்ஸ் ஃபார் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி 2013 ஒரு தடவை, அப்புறம் 2016 ஒரு தடவை அவார்டு கிடைச்சிருக்கு. She's also a psychologist, executive coach. She is like finished her work and then came முடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மொத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஒர்க்கிங் ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட், சைக்காலஜி அண்ட் diversity. Over to Thank you, PV.
Somebody is not on mute. Okay, so I'll just check. I'll just check. எல்லாரையும் நான் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. Sindhu, go ahead. Okay. Thank you, PV. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, and thanks a lot for everyone for joining. இது பேச போறேன் because I think நம்ம ஆடியன்ஸ்ல எல்லா லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்காங்க. So at any point, but ஆனா நான் தமிழ்லயே பேசினா stop me and I can speak in English too. So இன்னைக்கு என்ன work present பண்ணலாம் நான் யோசிக்கும் போது I thought instead of one theme or one work, ஒரு theme of work present பண்ணலாம்னு நினைச்சேன். அது என்ன, I think on the top of all our minds is the COVID situation. இப்போ கரண்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஸ்ட்ரெஸ், anxiety, பெயின், grief and collectively as a community நம்ம எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி இதுல இருந்து கோப் பண்ணி எப்படி how are we going to emerge stronger அப்படிங்கிற ஒரு தாட் கான்ஸ்டன்ட்லி நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். And to me personally, I'm falling back on the lessons I have learned from my photojournalism. So நான் நிறைய human right violations, gender violence situationsல I met a lot of people who have overcome these traumatic situations in life. So அவங்க எப்படி அவங்களுடைய grief, pain, joy அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, and how have they built resilience, அவங்க எப்படி தைரியமா சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி மீழ்ந்து வராங்கங்கிற லெசன்ஸ் எடுத்து பிக்டோரியலா அவங்கள்ட்ட காமிக்கலாம்னு நினைச்சேன். I've always been fascinated by the intersection of psychology and journalism. அதனால தான் இன்னைக்கு நான் எடுத்த 2 themes வந்து psychology of grief and psychology of joy அப்படின்னு. So எப்படி people grief express பண்றாங்க and எப்படி joy express பண்றாங்க and how do they find happiness in small things, இத பத்தி தான் நான் பேச போறேன். So I'm going to start sharing my screen. So என்னுடைய first photograph பாத்தீங்கன்னா, can you all see my screen? Okay, I'm guessing you can. So first photograph வந்து 2012ல தர்மபுரி இளவரசங்கிறவரு வேறு ஜாதி பெண்ணான திவ்யாங்கிறவங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. இத தெரிஞ்ச திவ்யாவுடைய அப்பா வந்து கோவப்பட்டு சூசைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சிந்து திவ்யாவோட ஃபேமிலி வில்லேஜ் நத்தம் காலனி, அண்ணா நகர், சிந்து எஸ் ஹலோ, உங்களோட ஆடியோ கொஞ்சம் ஒரு கிளியரா இல்லாம இருக்கு. இன்டர்நெட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஆடியோ இஸ் வெரி கிளியர், செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Maybe can you hear me? Team, sorry, I think Sindhu, I think she just got out of the room and then coming back. For a few minutes, we'll check pannidala. Thiruppi we'll just check. This audio isn't very clear. She's just back. Hello, PV. Yes. Go ahead. It's very clear now. Is it better? Okay. Yeah, it's very sorry. Clear. Yeah, very clear. Screen share பார்க்க முடிஞ்சதா? நான் first பார்க்க முடிஞ்சது. Okay. Okay, so I was talking about this photograph. Now, the 2012 ஒரு வில்லேஜ்ல ஷூட் பண்ணது.
இளவரசன் and திவ்யான்னு ரெண்டு பேரு காதலிச்சு திருமணம் பண்ணதுல வருத்தப்பட்டு திவ்யாவுடைய அப்பா சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் திவ்யாவின் வில்லேஜ்ல இருக்கவங்க இளவரசன் வில்லேஜ்ல ஒரு 200 ஹவுசஸ் பர்ன் பண்ண மோதி எடுத்த போட்டோகிராஃப். அதுக்கப்புறம் நான் காஸ்ட் வயலன்ஸ் இஷ்யூஸ் கவர் பண்ணிட்டு இருந்தேன். 2018ல திருப்பியும் I went back to documenting honor killings. இந்த போட்டோகிராஃப் வந்து கஸ்தூரி அவங்களோட அம்மாவுடையது. கஸ்தூரி வந்து he was in love with somebody from the past. அவங்கள she was sexually assaulted. கட்டி போட்டு அவங்க பாடியை தூக்கி போட்டு இருந்தாங்க. ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல தான் அவங்க அம்மாக்கு தெரிய வந்தது. சிந்து சிந்து பிவி அவங்க வாய்ஸ் எதுவுமே கேட்கல. பிவி அதான் சொல்றேன், அவங்களோட ஆடியோ ரொம்ப 2013ல எடுத்ததுன்னு சொல்றாங்க. there's some technical issue. I think the internet, we checked it earlier, it was working fine. Let her come back. I think some internet issue ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல உங்க வாய்ஸ் க்ளீனா இருக்கு. அவங்களோட நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு நினைக்கிறேன். அதான் அவங்களோட நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கேக்குறேன் நான். Let her just come back, we'll just see. I'll just call her otherwise. Sindhu? PV, I've been here and கேக்கலையா? இல்ல ஒண்ணுமே கேக்கல. நீங்க வெளியில போய் ஹலோ PV பேசுங்க. நான் எனக்கு ஐடென்டிட்டி வந்து ரியலைஸ் நான் கட் ஆனதே எனக்கு தெரியல. இப்போ நான் பேசிட்டு இருந்தேன். இப்போ கேக்குதா? இல்ல உங்க நெட்வொர்க் கிளியரா இருக்கா? ஏன்னா வாய்ஸ் விட்டு தான் கேக்குது, ஸ்லோவா தான் கேக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, because I've been working on this connection all day. Okay. ஒன்னும் பிரச்சனை இது வரைக்கும் வரல, இன்னைக்குன்னு it's strange. நான் செகண்ட் போட்டோ பத்தி பேசிட்டு இருந்தேன். I do not know. இல்ல ஃபர்ஸ்ட் போட்டோவே கேக்கல. பாதி பேர் எல்லாரும் everybody said audio is not clear னு. Okay. இன்னொரு தடவை ஷேர் பண்ணி பாத்துறலாமா? சரி, ஓகே. Okay, please share. Yeah. Okay. So na first photo வந்து I was talking about the Ilavarasan and Divya's caste violence story. So Ilavarasan and Divya வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. PV, can you hear me now? Yes, it's awesome. Okay. So அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வேற ஜாதிக்காரங்க. அதனால திவ்யாவோட அப்பா சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் திவ்யாவுடைய வில்லேஜஸ்ல இருக்கவங்க இளவரசன் இருக்க வில்லேஜையும் சேர்த்து ஒரு 3 வில்லேஜ்ல 200 வீடுகள்ல they burned down these 3 villages. அப்ப எடுத்த போட்டோகிராஃப் தான். அதுக்கப்புறம் I've been following honor killing and caste based killings in Tamil Nadu. So recently, rather last 2018 I went back and spent a few months documenting honor killing. When I say documenting honor killing, I met the families of women and men who have died because who have been killed because of honor killing. So in the photo la na vandu கஸ்தூரியோட அம்மா இருக்காங்க. PV, all good at any point? Good. Sorry. So கஸ்தூரியோட அம்மா வந்து she found out about her daughter's death through a WhatsApp video. கஸ்தூரி ஒரு 18-year-old girl. அவங்க ஒரு வேற ஜாதி பையனை காதலிச்சதுனால அந்த பையனோட ஃபேமிலி இன்க்ளூடிங் தட் பாய் அவங்கள அசால்ட் பண்ணி மர்டர் பண்ணி ஒரு சாக்ல அவங்க பாடியை கட்டி கை காலெல்லாம் கட்டி பாடியை டிஸ்ஃபிகர் பண்ணி ஒரு கெனால்குள்ள தூக்கி போட்டிருந்தாங்க. அந்த பாடியை ரெக்கவர் பண்ணும் போது எடுத்த வாட்ஸ்அப் வீடியோல தான் அவங்க அம்மாக்கு இது தெரிய வந்தது. 18 days after this நான் அங்க போய் ஷூட் பண்ண போட்டோ தான் இது. So the reason I wanted to tell this story is நான் travel photographer இருக்கும்போது அவ்வளவா எத்திக்ஸ் பத்தி யோசிக்கல. பட் when you become a photo journalist, I think human rights issuesல the ethics matters more than anything else. இப்போ ஏற்கனவே கேமரா வந்து இட்ஸ் a very intrusive thing. ஒருத்தங்க அழும்போது ஒப்பாரி வைக்கும் போது
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போட்டோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும் போது காம்போசிஷன், ஃப்ரேமிங், லைட் பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் மை ஷாட். ஸோ அப்பதான் வந்து my way of looking at photography became more about how it is a tool rather than an art form. So a tool for storytelling, a tool for talking about issues that I care for, அப்படி intent மாறிச்சு. Also there are other ethical dilemmas that you come across. For instance, இவங்க வந்து கஸ்தூரியோட அம்மா வந்து கஸ்தூரியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இங்கிலீஷ்ல இருந்தது, அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல சொன்னாங்க. So I was in two minds. On one hand, ஒரு அம்மாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி மைனூட்டஸ் டீடைல்ஸ்ல அவங்க பொண்ணோடைய sexual assault பத்தி சொல்லணுமான்னு யோசிச்சேன். On the other hand, she had the right to know. So there is this constant debate on the field when you're working on such issues. கஸ்தூரி அம்மா வந்து கதறி எழுது ஒப்பாரி வச்சாங்க, and that was her way of grieving. ஆனா the way ரோசினாவதி handled it was very different. ரோசினாவதியோடைய பொண்ணு வந்து அமிர்தவல்லியும் ஒரு வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு ஓடி போய் 1.5 years அங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபேமிலி அவங்கள ஏமாத்தி ஊருக்கு கூப்பிட்டுட்டு வந்து they murdered her husband and 39-day-old infant, அவங்களுடைய குழந்தையும் கொன்னாங்க. This happened of course quite a few years ago. அதனால மேபி இந்த போட்டோல நீங்க பார்க்கும்போது இல்ல நான் நேர்ல பார்க்கும்போது அவங்க ஃபேஸ்ல வந்து அவ்வளவா எக்ஸ்பிரஷன்ஸ் இல்ல, அவங்க அழல கத்தல, ரொம்ப காமா உட்கார்ந்து இருந்தாங்க. she was just staring into the space. ஆனா அங்கேருந்து கிளம்பும் போது ரொம்ப நன்றி, உங்களாலதான் ஜஸ்டிஸ் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. எனக்கு புரியல, ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் எந்த என்ஜிஓ த்ரூவா போயிருந்தேனோ அவங்களாலதான் இவங்களுக்கு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி கேபிட்டல் 37 years of imprisonment அந்த 3 பேருக்கும் கிடைச்சது. ஸோ ஐ திங்க் ரோசினாவதிக்கு க்ளோஷர் வந்து ஜஸ்டிஸ், அவங்க டாட்டருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சதுதான் அவங்களுக்கு அவங்களுடைய கிரீஃபோட க்ளோஷர் அப்படின்னு நான் நினைச்சேன். So these were some of the stories from honor killing that I wanted to share. But moving on, இன்னொரு இஷ்யூ நான் தமிழ்நாட்டுல கவர் பண்ணது சுமங்கலி ஸ்கீம் அண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் more than 1600 டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கு. அதுல more than 4 lakh people ஒர்க் பண்றாங்க, mostly young girls, like the one you see here on the photograph. இந்த சுமங்கலி திட்டம் முதல்ல வரும்போது என்ன எப்படி இருந்துச்சுன்னா, டெக்ஸ்டைல் மில்ல நீங்க வந்து 3 வருஷம் to 5 வருஷம் ஒர்க் பண்ணணும் கான்ட்ராக்ட். மாசம் சம்பளம் வராது. அந்த 3 வருஷமோ 5 வருஷமோ கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் there will be a lump sum amount. lump sumனா என்ன 50,000 60,000, அதை வச்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் யங் கேர்ள்ஸ் ஃப்ரம் வில்லேஜஸ் கொண்டு போய் டெக்ஸ்டைல் மில்ஸ்ல ஒர்க் பண்ண வச்சாங்க. அவங்க டைமிங்ஸ் அண்ட் ஒர்க் என்வாயன்மெண்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா அப்யூசிவா இருக்கும். மார்னிங் 7 மணி to 4 மணி ஒரு ஷிஃப்ட், 4 to 12 ஒரு ஷிஃப்ட், 12 to மார்னிங் ஒரு ஷிஃப்ட். திருப்பி சில டைம் அங்க ஹாஸ்டல்லே இருக்க பெண்களை வந்து 2 ஷிஃப்ட் பண்ண வைப்பாங்க. அங்க இருக்க மெஷின்ஸோட சத்தம் எப்படின்னா, விசில் வச்சுதான் ஒருத்தர் கூப்பிட முடியும் பக்கத்துல. ஸோ பிசிக்கலி மென்டலி அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஃபேமிலியை பார்க்க முடியாது, பேச முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 ரெஸ்ட் ரூம் பிரேக் தான் கிடைக்கும் மொத்தமே. அது தவிர வெளியில போக முடியாது. செக்ஷுவல் அபியூஸ் நடக்கும். ஸோ இவங்க ஒருத்தங்க தான் நான் ஃபேஸ் காமிச்சு போட்டோ எடுத்தேன். மற்ற நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்க ஃபேஸை காமிக்க பயப்பட்டாங்க. சுமங்கலி ஸ்கீம் லீகல்லி பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனாலும் பொன்மகள், திருமகள் அப்படிங்கிற வெவ்வேறு பேர், மங்கை அப்படின்னு வெவ்வேறு பேர்ல அதே ஸ்கீமை மாத்தி இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சின்ன பெண்கள்கிட்ட வந்து நான் பேசும்போது அவங்க வந்து their belief was that இதெல்லாம் நான் பண்ணாதான் எங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை நான் நீக்க முடியும், அதனால ஓகே இந்த 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், அவங்க வாழ்க்கையில அவங்களால இந்த டவுரி அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அதனால நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாங்க. So this was the next one I want to present. அப்புறம் இன்னொரு
gender violence issue that I covered is burn survivors. நிறைய பேருக்கு acid survivors பத்தி தெரியும். burn survivors வந்து these are mostly women, self immolate பண்ண women. அவங்களே தானே கொளுத்திக்கிட்டாங்க. எதுக்குன்னா மோஸ்ட்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் தாங்காம அவங்க ஹஸ்பண்ட் பண்ற பிசிக்கல் அண்ட் மென்டல் அபியூஸ் தாங்காம கொளுத்திக்கிட்டவங்க. மோஸ்ட்லி அது எரிய ஆரம்பிச்ச உடனே கத்திருவாங்க. ஸோ அதனால 90% ஆஃப் விமன் வந்து சேவ் பண்ணிருவாங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஜேர்னி அதுக்கப்புறம் ரொம்பவே பெயின்ஃபுல்லானது, பிசிக்கலா மென்டலா. பிசிக்கல் பிகாஸ் ஆப்வியஸ்லி ஸ்கின் இன்டெகிரிட்டி போயிடும், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இவங்களை பாத்தீங்கன்னா இவங்க நெக்கும் செஸ்டும் கனெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. அது எரிஞ்சு போய் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு செப்பரேட் த நெக் ஃப்ரம் த செஸ்ட். அதுக்கு தான் இந்த ப்ரெஷர் கார்மெண்ட் போட்டிருக்காங்க. டெய்லி இந்த மாதிரி 4 மணி நேரம் போட்டு அவங்க படுத்தாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா 6 மாசத்துல சரியாகும். ஸோ அஃப்கோர்ஸ் தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் பிசிக்கல் பெயின். பட் ஆனா another thing is they also go through a lot of shaming and guilt. நிறைய பேர் வந்து எப்படி இந்த மாதிரி நீ பண்ணலாம், உனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, எப்படி நீ அவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாம உன்னை எரிச்சுக்க எப்படி தோணுது, சூசைடு வந்து ரொம்பவே ஒரு கோழைகளுடைய வேலை அப்படின்னு நிறைய சொசைட்டியல் ஷேமிங் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. So I'm just going to break off from Tamil Nadu a bit and go to Kashmir. Kashmirல நான் last 3-4 years mental health related issues நிறைய கவர் பண்ணேன். காஷ்மீர்ல பிகெஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னா அவ்வளவா சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ் இல்ல. நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு அங்க இருக்கவங்களுக்கு. நிறைய பேர் அங்க இருக்க விரும்பல அங்க படிச்சாலுமே. So there's a lot of pain that they are unable to go through. PTSD, post traumatic stress disorder அங்க ரொம்ப ஹையா இருக்கு. அங்க நான் கவர் பண்ண ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் வந்து half widows. So half widows are women whose husbands have disappeared. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிராஸ் ஃபயரிங்ல இறந்திருக்கலாம், இல்ல ஜெயில இருக்கலாம், ஆர் இந்த நம்ம நாட்டை தாண்டி வெளியில போயிருக்கலாம், வேற குரூப்ஸ்ல சேர்ந்திருக்கலாம். அவங்களதான் ஹாஃப் விடோஸ்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ambiguous loss அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவையும் கதவு தட்டும் போது என் ஹஸ்பண்டா இருக்குமோன்னு அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கதவை பார்த்து உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு பெயின் அண்ட் கிரீஃப் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பையன் ஒரு ஹாஃப் விடோவுடைய பையன். ஃபர்ஸ்ட் அவர் அப்பா காணா போனாரு. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அங்க வில்லேஜ்ல எல்லாருமே இவருக்கு வந்து மனநிலை சரியில்லாதவர், மென்டலி சேலஞ்ச் பர்சன் தான் சொன்னாங்க. பட் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு சிஸ்டர். அவங்க சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, I do not know if he is mentally challenged or if he is choosing to be one அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மனநிலை சரியில்லையா இல்ல சரியில்லாம இருக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப கிரீஃபோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நான் கத்துக்கிட்டேன். சில டைம் அந்த டினையல்லையே வாழ்ந்துடுறாங்க. சரி இது எனக்கு நடக்கல, இதை பத்தி நான் யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாரு. பட் இதுக்கு ஆல்சோ another important aspect is இவர் வந்து ஒரு மேனா இருக்கிறதுனால இவருக்கு கிரீஃப் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பர்மிஷனும் சொசைட்டில கம்மி. இதுவே ஒரு விமன் குரூப் பாத்தீங்கன்னா அவங்க கதறி அழுதுவாங்க, ஒப்பாரி வச்சிருவாங்க, they beat their chest and they vent out their pain. பட் மென்னுக்கு கொஞ்சம் அந்த பர்மிஷன் சொசைட்டில கொஞ்சம் கம்மி. அதனால அவங்க ஃபீலிங்ஸை வந்து அவ்வளவா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இது காஷ்மீர்ல ஒரு ஃபெஸ்டிவல்ல எடுத்த போட்டோ. ப்ராஃபட் முகமதோட ரெலிக் காமிக்கும் போது அவங்க எல்லாரும் கத்தி அழறாங்க. பட் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியிலேயோ ஒரு லாஸ் இருந்திருக்கலாம், கம்யூனிட்டியில லாஸ் இருந்திருக்கலாம். அண்ட் காஷ்மீர் ஆஸ் அ ரீஜன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா பெயினையுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்ல அவங்க ஆஸ் அ கம்யூனிட்டி சேர்ந்து கிரீவ் பண்றதை நான் பார்த்தேன். அண்ட் டாக்கிங் அபவுட் கிரீவிங் அஸ் அ கம்யூனிட்டி, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூவகத்துல எப்படி டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி தே கம் டுகெதர், வருஷம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா அவங்க அழுது கதறி அழறத பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் நான் 2009 அங்க போகும்போது ஐ திங்க் ஐ வாஸ் ஒன்லி உமன் ஃபோட்டோகிராஃபர். அப்பதான் நான் அந்த ஜெண்டர் இஷ்யூஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த அழுகையோ அவங்க ஒப்பாரியோ எனக்கு வந்து கான்காக்டடா தெரியல. அது ஒரு ரொம்ப ரியலா இருந்தது. ரொம்பவே அவங்களுடைய வாழ்க்கையோட எல்லா பெயினையும் அவங்க சேர்த்து வச்சு அந்த ஒரு நாள் அழறாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. சைக்காலஜில நாங்க கத்தார்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்னால அவங்களுடைய பெயினை ஹேண்டில் பண்றாங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு.
மூவிங் ஆன் ஃப்ரம் கூவகம், இந்த போட்டோகிராஃப் நான் கூடங்குளத்துல ப்ரொடெஸ்ட் நடக்கும் போது எடுத்தது. இது ஒரு ஃபேமிலி ஆஃப் somebody who was wrongfully shot dead. அங்க போலீஸ் ப்ரொடெஸ்ட் போது எடுத்தது. ஒப்பாரி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே யூனிக் அண்ட் நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது தட்ஸ் த பெஸ்ட் வே டு ஹேண்டில் கிரீஃப்னு. ஏன்னா நம்ம பெயினை எக்ஸ்பிரஸ் பண்ணலனா, எஸ்பெஷலி ஆஃப்டர் டெத், நம்ம கத்தி அழலைனா அண்ட் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்கு, செஸ்ட்ல வந்து கன்ஜெஷன் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஸோ ஒப்பாரி இஸ் அ கிரேட் வே ஆஃப் ரிலீவிங் அண்ட் கெட்டிங் இட் ஆல் அவுட், அண்ட் தட்ஸ் வெரி வெரி யூனிக் டு அவர் கண்ட்ரி அண்ட் அவர் ஸ்டேட். பட் அதே டயத்துல குழந்தைங்க எப்படி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க லைஃப்ல இருக்க டிஃபிகல்ட் சுச்சுவேஷனையும் இல்ல எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு அப்பதான் எனக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த குழந்தையா இருக்கட்டும், கூடங்குளத்துல எடுத்த போட்டோ இது, இல்ல அதுக்கப்புறம் நான் டெல்லியில ரோஹிங்கியா ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல எடுத்த போட்டோ இது. இந்த போட்டோ எடுக்கும் போது எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தாங்க கேம்ப்குள்ள போறதுக்கு. நான் உள்ள வரும்போது இந்த பையன் உட்காந்துருந்தான். போட்டோ எடுக்கலாமான்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துருந்தான். முடிச்சுட்டு நான் ஒரு 2 hours ஷூட் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அந்த பையன் அங்கேயே உட்காந்துருந்தான். சேம் பொசிஷன், சேம் தட் ஐ saw here the first time. அப்புறம் அவங்க அம்மா பட்ட பேசும்போதுதான் அவர் எப்படி அப்ப லாஸ்ட் வீக் தான் அவங்க காக்ஸ் பஜார்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கான்ஸ்டன்ட்லி இங்க நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவ கத்திட்டு அழுதுட்டே இருந்ததா சொன்னாங்க. ஸோ இது ஒரு சட்டில் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீஃபா இருக்கும் போது, இது டாக்டர் கருணாநிதியோட பாடி வச்சிருந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது எடுத்த போட்டோகிராஃப். ஐ திங்க் ஆங்கர் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீஃப். எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம், இது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், what's the right word, the frustration of being in that situation and the helplessness of it எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, ஆங்கர்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு பார்த்தேன். ஸோ இதுக்கு இது வந்து இது அப்போலோக்கு வெளியில இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க அவரு இறந்துட்டாருன்னு. அப்போ எல்லாரும் கதறி எழுத போது எடுத்த போட்டோகிராஃப். So talking about anger, நான் வந்து ப்ரொட்டஸ்டையுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர் அண்ட் கிரீஃபா தான் பாக்குறேன். இது ரீசெண்டா இந்த லாக்டவுனுக்குலாம் முன்னாடி சிஏ ப்ரொட்டஸ்ட்ல எடுத்த போட்டோகிராஃப். ஆனா அதுலயுமே குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்த. அவங்கள்ட்ட ஜென்ரலி நான் போய் பேசுவேன், நீ எதுக்கு இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ற, எதுக்குன்னு தெரியுமா, உனக்கு என்ன புரியுதுன்னு குழந்தைங்க எப்படி பாக்குறாங்கிறத தெரிஞ்சுக்க பேசுவேன் அவங்களோட. இது வந்து அகைன் டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் வந்து ஒப்பாரி அவங்க எப்போதுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொட்டஸ்டா பண்ணுவாங்க. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட் நடக்கும் போது சென்னையில அவங்க பண்ண ஒப்பாரி ப்ரொட்டஸ்ட் தான் இது. அங்க 2 பேர் வந்து இறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஒப்பாரி ப்ரொட்டஸ்ட அங்க ஸ்டேஜ் பண்ணாங்க. இது மணிப்பூர்ல அகேன்ஸ்ட் ஆஃப்ஸ்பா ப்ரொட்டஸ்ட் நடக்கும் போது எடுத்தது. So these are about protests, but another form of expression of grief is actually devotion நினைக்கிறேன். நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல இருக்கும் போது, இதுல இருந்து மீண்டே வர முடியாதுன்னு நினைக்கும் போது, a lot of people turn to God, a lot of people turn to religion as a way of coping. So religion and rituals வந்து அதுக்கு ரொம்பவே அவங்களை ஹெல்ப் பண்ணும், அவங்களுக்கு ஒரு ஹோப் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொடுங்கலூர் பரணியில எடுத்த போட்டோ. அந்த பரணியில பாத்தீங்கன்னா அவங்க இந்த அருவாள் மாதிரி ஒரு what is the word, weapon யூஸ் பண்ணுவாங்க. And they cut off their forehead and offer the blood to the goddesses Bharani. So these were some of my observations from the psychology of grief. The anger இல்ல சைலன்ஸ் இல்ல ஒப்பாரியா நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இதுதான் நான் சைக்காலஜி ஆஃப் கிரீஃப்ல பிரசன்ட் பண்ணேன். Next one, the psychology of joy, and this I'm going to run through some of these pictures that I have. இது அதே burn survivors that I spoke to you about. இவங்க 2 பேரும் ரீஹாபிலிட்டேட் ஆனதுக்கு அப்புறம்
எடுத்த ஃபோட்டோகிராஃப். as a community இந்த burn survivors எல்லாருமே எவ்ரி மந்த் வெளியில போவாங்க, பீச்சுக்கோ சினிமாக்கோ போய் வெளியில போய் சொசைட்டியோட இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுத்த ஒரு மெரினா பீச்ல எடுத்த ஒரு போட்டோ அது. இது அகைன் கூடங்குளத்துல அங்க நீங்க சைலண்டா இருக்க குழந்தைக்கு பாத்தீங்க. இங்க these are kids playing when the protest is going on the other side. இது வந்து அட்டப்பாடியில எடுத்தது. அட்டப்பாடி in கேரளால வந்து highest number of highest amount of malnutrition and infant death நடந்த போது எடுத்த போட்டோ. அங்க ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அவங்களுக்கு சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்த வில்லேஜஸ்ல ஷூட் பண்ணும் போது இந்த லேடி வந்து இவங்க ஹஸ்பண்டோட போட்டோவை எடுக்கலன்னு சொல்ல போது எடுத்த போட்டோ இது. And this is a girl called Archana. அவங்க அட்டப்பாடியில இருக்க ஒரே 10th படிக்கிற 10th படிச்சிட்டு இருந்த ஒரே பெண். இவங்க தான் எங்களை எல்லா வில்லேஜஸ்க்கும் கூட்டிட்டு போய் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. And she was fighting hard to study, graduation பண்ணணும்னு ரொம்ப ஆசையா எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இது persons of disability நான் டாக்குமெண்ட் பண்ணும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப். This is a boy who grows up in a NGO that supports children with disability. அவங்க கப்பன் பார்க்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வருவாங்க. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா அந்த கார்டன் ஃபுல்லா சுத்தி சிரிச்சு என்ஜாய் பண்ணும்போது எடுத்த போட்டோ. This is from a competition on Women's Day for women who are living by the tsunami quarters. Tsunamiக்கு அப்புறம் 10 yearsக்கு அப்புறம் நான் போய் எப்படி ரெக்கவர் பண்ணாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணும்போது எடுத்த போட்டோ இது. This is also a kid of one of those women. Another issue I documented is land rights. நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா 80% of farm labor வந்து women தான் பண்றாங்க. ஆனா less than 10% of womenக்கு land rights இருக்கு. அவங்க லீகலா அவங்க பேப்பர்ல அவங்க பேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான people. Land is an ஒரு NGO மூலமா இவங்க she is one of the 10 women who got land rights. அவங்க வில்லேஜ்ல ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு வரும்போது இவங்க என்னையும் ஒரு போட்டோ எடுங்க, நான் எப்படி நிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ உங்களுக்கு இந்த பத்திரம் கிடைச்சதுனால நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அப்படி நில்லுங்கன்னு சொன்னேன். அப்போ எடுத்த போட்டோ இது. அகைன் அந்த சேம் ரெஃப்யூஜி கேம்ப். அந்த ஒரு பாய் பாத்தீங்க வருத்தமா உட்காந்துட்டு இருந்தாரு. பட் த அதர் சைட் ஆஃப் த கேம்ப் அங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப எடுத்த போட்டோ. This again in the refugee camp. நீங்க பாக்குற இந்த அளவுதான் அந்த வீடு, அதுக்குள்ள 4 பேர் இருக்காங்க. இது வந்து this is the last image I want to show. Transgender people வந்து they have a ritual called வருஷமா பிறந்த ஒருத்தர், அவங்க ஒரு தாய்மான்னு ஒருத்தர் இருக்கிறவங்க அவங்களுக்கு டிரான்சிஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு ரூம்ல பூட்டி வச்சு அவங்களுடைய ஆணுறுப்பு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 14 days அவங்க ரூம்ல லாக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்கள சாரி கட்டி ட்ரெஸ் பண்ணி அவங்க ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைம் மிரர்ல உமனா மாறினதுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸை காமிப்பாங்க மிரர்ல. இதை வந்து ஒரு பிளேல ரேவதி அம்மான்னு ஒருத்தங்க டைரக்ட் பண்ண பிளேல இருந்து இந்த ஷார்ட். I think it's a very important moment for all of them who go through that period and change their identities and transition to being a woman. So this is very close to my heart. So these are some of the images I wanted to show, PV. I am done. Wonderful. Thanks, Sindhu, for sharing this amazing set of stories and images. Participants, உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா you can type your question or you can raise your hand. The first question Pooja அவங்க கேட்டிருக்காங்க. Maybe I'll just unmute Pooja. Pooja? Hello. Pooja, go ahead. Can I ask, can you hear me? Yes. Yes, Pooja.
Okay. So first of all, it's very hard to take such kind of photo, and அந்த people கிட்ட போய் பேசுறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். So இதுல நீங்க எப்படி how do you find or experience or capture one's inner happiness and sadness? Because expressionல maybe ஒரு சிரிப்பு இருக்கும், பட் உள்ளுக்குள்ள ஒரு அழுகை இருக்கும். சில பேர் வெளியில அழுவாங்க, பட் உள்ள ரியலா சிரிப்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா, கேப்சர் பண்ணிருக்கீங்களா? So one thing that helps for you to know the authenticity of the emotion is to connect with them. ஒரு நேரா போய் கேமரா ஒருத்தவங்க ஃபேஸ் முன்னாடி வச்சா அவங்களோட ஆட்டோமேட்டிக்லி அவங்க எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஏற்கனவே ஆல்டர் ஆயிருது இல்லையா? So but when you build trust, when you get to know the person, when you get to know their situation and you connect with them, maybe that is the best way to see what real emotions are going through. But in the real and fake, it's very difficult to say what's real and what's fake. For instance, நான் ரொம்ப பெயின்ல இருந்தாலும் it could be that I'm faking it. It could also be my coping mechanism for that grief. Okay, one more question. Thank you for the previous question. Why didn't you concentrate on homeless people or beggars with mental illness? Why didn't I? Yeah, I don't know, because photos வச்சு நான் சொல்றேன், நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. பட் நிறைய ஹோம்லெஸ் பெக்கர்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அந்த கம்யூனிட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க? Sure, I think mental health is something that I've been focusing on. So it's really good idea. But the homeless வரும்போது அந்த I'm a little the ethics பத்தி பேசலையா? ஏற்கனவே ஒரு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கவங்கள போய் நான் போட்டோ எடுக்கிறது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சு ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கன்சென்ட்டோட அவங்களுக்கு நிச்சயமாவே நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பண்ணுவேன். So maybe that's why I've thought about it, but maybe that's a good idea. Okay, thank you. Surya Kadir, I'll just unmute you. நீங்க உங்க क्वेश्चन கேளுங்க. Surya? Hello ma'am. Hello. Can you hear me? Yeah. Yeah, thank you ma'am. உங்க போட்டோஸ் எல்லாமே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. பட் என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்போ நீங்க டாக்குமெண்ட்ரியில போட்டோஸ் எப்படி அந்த எமோஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுவீங்களா, இல்ல உங்களோட ஃப்ரேமிங் டாக்குமெண்டேஷன்ல எப்படி இருக்கும்? எந்த ஜானரா இருந்தாலும் you're trying to capture emotions of people in that frame இல்லையா? Any photograph has to evoke you emotionally, has to move you, has to wow you, has to make you feel something. So I think they go hand in hand. Composition framing இருக்கட்டும் or anything அப்படி இருக்கட்டும், I think it goes hand in hand. So the demand பண்ணி எனக்கு சொல்ல தெரியல. But like I said, நிறைய ஃப்ரேமிங்க்கோ கம்போசிஷனுக்கோ யோசிக்கிற அளவுக்கு டைம் இருக்கு. இப்போ ஒரு 100% இருக்கு ஒரு க்ரௌட்ல ஷூட் பண்ணும்போது சில இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு திங்க் ஆஃப் த மோட் அந்த ஐஎஸ்ஓ டக்கு நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். யோசிச்சு இன்ட்யூட்டிவா சம்டைம்ஸ் யூ டூ திங்ஸ், ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much. ஹாய் ஆண்டி, நான் எங்கள் அம்மாவோட உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபோட்டோஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. நீங்கள் அப்கமிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? தேங்க்யூ. I think what helped me அது மட்டும் நான் ஷேர் பண்ண முடியும். I kept experimenting. எந்த ஜானரா எனக்கு பிடிக்கும்னு நான் ரொம்ப வருஷமா ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணேன், அப்புறம் வெட்டிங் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் ஜெண்டர், ஹியூமன் ரைட்ஸ். அப்படி ஓவர் த இயர்ஸ் I learned from experience on what it is that I love the most, what can keep me going, and what's the intention of me doing this. இப்போ ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆர்ட் ஃபார்மா நான் அப்ரோச் பண்ணணுமா, இல்லை அது ஒரு டூல் ஆஃப் சேஞ்சா யூஸ் பண்ணணுமா, அது யாருக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி யாருக்கு கொண்டு சேர்க்கணும், யார் அதை பார்த்தா அவங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த மாதிரி யோசிச்சு if you are able to have your own philosophy and approach style towards your work over the years with a lot of hard work, I think that's the key.
for me, more than reading and learning techniques, எனக்கு வந்து being on the ground, being on the field and shooting a million times is work for me. So as much so நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ஷூட் பண்ணதுல தான் நான் கத்துக்கிட்டேன். Thank you. Anthony? Yeah, hello. Go ahead, yeah. Yes. Hello. Congratulations, Sindhu, right? Sindhu. ரொம்ப various topics, ஒரு pan India மாதிரி எல்லாம் காஷ்மீர்ல இருக்கிறது காமிச்சிருக்கீங்க, லோக்கலா நம்ம சுமங்கலி திட்டம் மாதிரி various issues about women. Wonderful it was. என்னோட first question எப்படின்னா, when you capture such a suffering, ஒரு நீங்க சொல்ற மாதிரி emotions capture பண்ணும்போது you undergo a lot of emotions, and how do you deal with that? That's the first question. And next question is, இது இந்த மாதிரி நீங்க வந்து கேப்சர் பண்ணிட்டு வரீங்க, do you do follow-ups? எவ்வளோ frequent-ஆ திருப்பி go back to that place, go back to the subjects and do follow-ups? ஒரு ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இல்ல. So how long you do a project, or it's all இது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் தான, still you are doing அந்த மாதிரியா? Okay. So second question முதல்ல ஆன்சர் பண்றேன். So சில issues which I'm very very passionate about, 10 years away I'm in touch for transgender community and 2009 photograph இன்னி வரைக்கும் various context ல various situations across the country நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். For instance, transgender people in Kashmir எப்படி இருக்காங்க, மணிப்பூர்ல எப்படி இருக்காங்க, how does religion and AFSPA impact them அப்படின்னு அதை படிச்சேன். So 10 years transgender issues document பண்ணிருக்கேன், because that's something I'm passionate about and I have a lot of friends in the community. இப்ப கூட கரோனா டயத்துல அவங்களுக்கு funds raise பண்ணிருக்கேன். So சில issues வந்து I've been on it lifelong. சிலது for instance Rohingya refugees வந்து permission கிடைக்கிறது, ஷூட் பண்றதுக்கு permission கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். So I have done it only, I mean shooting னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் permission கிடைச்சது, அதுதான் பண்ணேன். So it depends on the issue. சிலது I keep going back, சிலது I can't. And since I have a day job, அதுவும் கொஞ்சம் டைம் எவ்வளவு இருக்கோ அது that also impacts how much I can give. But I would love to do long term projects. I think that's when you see the real impact of things. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி உங்களோட emotions, அதாவது yeah. I think that over the years you learn to handle it. So first time for instance, first time shoot பண்ணும்போது பாத்தீங்கன்னா நானே ஃபுல்லா அழுதுட்டே ஷூட் பண்ணுவேன். ஒரு ஆசிட் அட்டாக் சர்வைவர் நான் போட்டோகிராஃப் பண்ணும்போது I remember she was telling a story, நானும் அழுதுட்டே தான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்களே இல்ல மேம் அழாதீங்க பரவாயில்ல, ஐ எம் ஓகே, அவங்க எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. So this was of course 2009, but over the years நீங்க வந்து for instance நான் அந்த honor killingல ஒரு இது பண்ணிட்டு வரும்போது obviously on the day I was very sad the whole day, but evening வந்து I came back and said let's watch a movie. And I was able to cut off. So in a way it's good because I have managed to cut off, but in a way கொஞ்சம் வந்து ரொம்ப thick skin ஆயிருச்சோன்னு நான் யோசிப்பேன். But I think it's with time you learn. Also நான் வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கிறதுனால அங்கேயும் அதே தான். I mean even as a counselor you have to cut off from the person you're talking to. அவங்களுடைய பெயின் அதை நம்ம எடுத்துட்டோம்னா அப்புறம் என்னால ஒரு ஆப்ஜெக்டிவா கவுன்சிலிங் பண்ண முடியாது. So I think in both I learned to detach myself from the person. Great. Thank you. நம்ம பேனல்ல வித்யா, செல்வா, யாருக்காவது ஏதாவது क्वेश्चंस இருக்கா? நான் பேனல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் சிந்துட்ட கேக்குறேன். சிந்து, நான் வந்து எல்கியூபிடி பண்ணிருக்கேன். சோ நான் வந்து பார்த்ததுல நிறைய தடவை ஷூட் பண்ணும்போது மணி கேட்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா? நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? எஸ்பெஷலி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? டெஃபினட்டா கேட்காம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ரொம்ப ஃபேஸ் பண்ணிருக்கேன் நானு. சோ கூவகத்துல எனக்கு அப்படி நடக்கல, பட் நான் ஒரு பிரிட்டிஷர் பெண்மணியோட ஒரு 3 மாசம் ஒரு டாக்குமெண்டரி பண்ணேன். அப்ப அந்த டாக்குமெண்டரி பண்ணும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் பணம் கேட்டாங்க. நானும் இன்ஃபேக்ட் பணம் கொடுத்துதான் பண்ணணும்னு ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா பிகாஸ் ஐ எம் இன்க்ளூடிங் இன்டு தேர் லைஃப்ஸ். ஒருத்தவங்க வீட்டுக்கு போறேன், அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி கேட்கறேன், அவங்களுடைய ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி பத்தி கேட்கறேன். அவங்க somebody talks about how they were raped, how they were pushed out of their house. அந்த மாதிரி பர்சனலா எனக்கு
எனக்கு எல்லாத்தையும் சொல்லும் போது they are asking for something in return, and I think it's fair. Of course, now upon the Britisher could afford it, we were able to raise money and we were able to pay them for the interviews and the photographs. So I think there it was ethical, they are giving their time and we are giving something in return. So I think it's fair. மற்றபடி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மேபி ஓவர் த இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் நான் உங்களுக்கு நிறைய ஃப்ரண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணதுனால மேபி அந்த ரிலேஷன்ஷிப் ஹஸ் ஹெல்ப். ஒரு தடவை சும்மா போய் அண்ட் லாட் ஆஃப் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் as a community some journalists can be insensitive or some newbies can be insensitive. கூவகத்லயோ நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க நீங்க பீப்புள் போய் ரொம்ப இன்ட்ரூசிவா கேமரா ஒரு 50mm ஒருத்தவங்க ஃபேஸ் கிட்ட வச்சு அழுங்க இல்ல நீங்க டேக் ஆஃப் யுவர் க்ளோத்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது they also get irritated. So I think it's fair. So நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும் போது mostly I think they respond with respect. So apart from that வேற எப்பயும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. Yeah. Thank you, Sindhu. Selva? I have a question. Jeevita here. Jeevita, go ahead. I have a couple of questions. First வந்து see நம்ம நிறைய இடத்துல நிறைய நியூஸ் படிக்கிறோம் அங்க இங்க சின்ன சின்னது. இப்போ நீங்க காட்டின போட்டோஸ்ல ஒரு 2-3 விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. Because of you I got to know. So what is that one thing that you see or which inspires you to go behind it? That is the first question. ரெண்டாவது வந்து எல்லா மக்களுமே ஓபன் பண்ணி உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க you go and get connected with them and all that. But how do you, is there a tool or technique that you use for such agony to be brought out and all that? So yeah, see எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்து I have not been successful. Jeevita, I don't know if I shared with you the story. நாங்க ஹரியானால நான் ஒரு ஷூட்டிங் பண்ண போயிருந்தேன். பிரைட் ஸ்லேவ்ஸ் எப்படி பிரைட்ஸ் வந்து வேற ஊர்ல இருந்து டிராஃபிக் பண்ணி கொண்டு வராங்க ஹரியானாவுக்கு. அப்ப பண்ணும்போது ஒரு லேடியோட வில்லேஜுக்கு போயிருந்தேன். அந்த லேடிக்கு வந்து 24 children. ஸோ அவங்கள டாக்குமெண்ட் பண்ண போயிருந்தேன். அந்த வில்லேஜே என்னை வந்து அடிக்க வந்துட்டாங்க. எல்லாரும் ஒரு 500 பேர் சேர்ந்து they came running behind us and katti, they were giving us a lot of they were using a lot of abusive words, katti and camera odekka vandanga. So andha mari situations irukum where I am not able to build trust, I am not able to build a connection with a person. avanga vandu namba avangala use பண்றோம் இல்ல manipulate பண்றோம்னு நினைச்சிடுறாங்க சில டைம். So yeah, sometimes I'm able to succeed. And how do you succeed? எனக்கு technique or tool தெரியல. But yeah, I don't go with the camera first. You go with an appeal to with an appeal or a request that you want to tell their story. அதுவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ஸ்டோரிக்கு எழுதுறதுனால எனக்கு என்ன நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்க போதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட்ஸ் இன் இட் ஃபார் தெம் சொல்லணும். நிறைய பேர் நான் நிறைய தடவை இப்போ என்ஜிஓஸ் த்ரூவா போனா என் போட்டோஸ் அவங்க வெப்சைட்டுக்கு நான் ஃப்ரீயா கொடுப்பேன், இல்ல அவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவேன், இல்ல ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆசிட் அட்டாக்ஸ் ஷூட் பண்ணும்போது அவங்க ஆப்ரேஷனுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவேன். ஸோ யூ ஹாவ் டு ஆஃபர் தெம் சம்திங் சம்டைம்ஸ் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் அண்ட் விச் இஸ் ஆல்சோ ஃபேர் இல்லையா. நம்ம போய் அவங்க லைஃப் பத்தி பேசும்போது we can also offer something. So that has worked. How do I go behind the stories? I think it's just things that move you, things that affect you, bother you. நியூஸ்ல படிக்கிற சில விஷயம் எது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதோ அந்த அந்த கதையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா தான். Did I answer the question? Yeah. Thanks, Sindhu. Thanks. Loknathan, our MCC student, I'll just unmute him. Loknathan, you can ask your question. மேம், நீங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் நீங்க வந்து எப்படி வந்து உங்களை வந்து ஒரு நிலைப்படுத்துகிறீங்க? ஸோ அது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு இஷ்யூ கவர் பண்றாங்கன்னா they will be seeing in a photography perspective. பட் நீங்க வந்து ஃபோட்டோகிராஃபி இல்லாம you have a personal touch, you know what they feel. So how do you like அந்த இது வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? அதுல வந்து நீங்க எப்படி யூனிக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க? Sorry, so நீங்க sorry, I'm just trying to understand the question. Can you repeat? How do you differ from a photographer and a photographer plus journalist for psychiatrist? Okay.
Actually, I'll add one more thing to it. It's I write about the issues. So வெறும் இப்ப நம்ம அந்த ஆனர் கில்லிங்ல அந்த லேடியோட போட்டோ எடுத்ததை வெறுமே நான் காமிச்சா யாருக்குமே அதுல ஒன்னும் புரியாது, அதுக்கு ஒரு வேல்யூ இல்ல. பட் அந்த போட்டோவோட சேர்ந்து அந்த கதையை எழுதும் போது அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது நம்ம ஊர்ல அப்படின்னு நம்ம வெளியில சொல்லும் போது ஐ திங்க் தட் பிரிங்ஸ் டுகெதர் த ரிக்வயர்ட் இம்பாக்ட், ரைட்? So the writer and writing and photography goes together, and I think that's nariya photographer eludha maatanga, so I think that helps because I'm able to do both. So maybe that could be the unique thing. But yeah, of course studying psychology helps me understand the issues and empathize with people better, so bringing it all together maybe helps me. And also sometimes being a woman helps. ஏன்னா இப்போ ஒரு woman அழறாங்கன்னா அவங்கள போய் நான் கட்டுப்பிடிச்சு சமாதானம் பண்ண முடியும், ஒரு மேல் போட்டோகிராஃபரால அது பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் விமனா இருக்கனால ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கலாம், பட் சம்டைம்ஸ் பீயிங் a woman helps you empathize and connect with people quickly. One question. Can you please explain more about the Sonali issue? She is an garment. Sorry, எந்த விஷயம்? சுமங்கலி கேஸ் பத்தி கேக்குறீங்க? சொனாலி இல்ல Sonali, she is acid attack victim. பீகார்ல இருக்காங்க. அவங்கள பத்தின நீங்க ஒரு ஸ்டோரி பண்ணிருக்கீங்க. ஆமா. I saw the picture. அத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். Like how was her mentality, அது பத்தி. ஏன்னா நான் அந்த ஸ்டோரி ஆல்ரெடி படிச்சிருக்கேன், அதனால கேக்குறேன். ஓகே. சோ சோனாலி வந்து I think full details இப்ப ஞாபகம் இல்ல, கொஞ்சம் வருஷம் ஆச்சு, but whatever I remember, சோனாலி வந்து she said no to somebody's proposal. And most of the aspects அதுதான் நடக்கிறது. ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்கும் போது how can you say no to meங்கிற ஒரு கோவத்தினால தான் ஆசிட் ஊத்துறாங்க. பீகார்ல அவங்க வில்லேஜ்ல நோ சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மொட்டை மாடியில அவங்க தங்கச்சியோட படிச்சுட்டு இருந்த போது இவர் வந்து he threw acid on her. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 36 ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸும் என்னமோ நடந்தது, if I'm not wrong. அவங்கள நான் மீட் பண்ணும்போது she had gone through all the surgeries and she was recovering. இப்போ அவங்க வந்து she's married, she has a child, she works with the government. So I think அவங்க story is a great example of how you can go through something so life changing, something so traumatic, and then நீங்க எப்படி அதுல இருந்து how can you successfully emerge out of it அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நான் அவங்க கதையை கேட்டு நான் எழுதிட்டு இருந்தேன், அவங்க என்ன காம் பண்ணாங்கன்னு, அது சோனாலி தான். நான் எழுதப்ப அவங்களுக்கு கண்ணு தெரியாது பிகாஸ் ஆஃப் த ஆசிட். அவங்க தான் அழாதீங்க, ஐ வில் பி ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ திங்க் ஓவர் த இயர்ஸ் ஒரு 10 வருஷம் இருக்கும் ஸ்ட்ரகிள். ஷி ஆல்சோ அப்ளைட் ஃபார் அ மர்சி கில்லிங் ப்ளீ. அட் சம் பாயிண்ட் மர்சி கில்லிங் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, பட் தேங்க்ஃபுல்லி சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் built her strength, she built her ability to get over this, and she's okay now. Okay, thank you so much. Selva, you said you want to add something to this question? Yeah, with the Loganathan question. Hi Sindhu, images எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. Thanks Selva. Yeah, thanks for sharing. So நீங்க சைக்காலஜி பேக்ரவுண்ட் சொல்றதுனால சூசைடுக்கும் சைக்காலஜிக்கும் you have a better understanding about suicide நினைக்கிறேன். Is there any link between mental disorder and suicide, or is it purely social pressure nala suicide nadakudha? Can you clarify on that from the psychology point of view? Surely. So suicide is triggered by mostly mental health issues. Depression இருக்கலாம், இல்ல high levels of stress இருக்கலாம், anxiety இருக்கலாம், bipolar, schizophrenia, நிறைய mental health issues இருக்கு. So நம்ம எல்லாருக்குமே stress இருக்கும். up to a certain level வந்து stress வந்து eustress னு சொல்லுவாங்க. அது நம்மள motivate பண்ணும், push பண்ணும். After a point of time it becomes distress. We can't handle it. அந்த மாதிரி distress ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு coping levels இருக்கும். So அதை நம்ம over the years build பண்ணோம். எப்படி ஜிம்முக்கு போய் நம்ம மசில பில்ட் பண்ற மாதிரி நம்ம ரெசிலியன்ஸையும் நம்ம பில்ட் பண்றோம். So கஷ்டமான situations help you build that muscle of resilience. And சில பேரால அதை பில்ட் பண்ண முடியுது, சில பேர் அதை பில்ட் பண்ண முடியாம at some point there is no way I will get out of it, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வர நிலைமையில தான் suicide trigger ஆகுது. And mostly அது பாத்தீங்கன்னா I'm sure you've heard it's a decision, it's a thought that is very
it comes to you in a minute and then it goes off. And the minute நீங்க கடந்துட்டீங்கன்னா you will move on to be more rational about it. அது உங்களால கோப் பண்ண முடியலன்னா I think you resort to it. Oh, thank you so much. Yeah, thank you. நான் ரொம்ப simplify பண்ணி சொல்லிருக்கேன். No, but my question is social pressure அப்படினு சொல்லி நிறைய நேரத்துல of course social pressure has a huge influence. Peer pressure இருக்கலாம், அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க நான் இல்ல, அவங்க அழகா இருக்காங்க நான் இல்ல, somebody is not accepting me the way I am இருக்கலாம், எனக்கு ஜாப் கிடைக்கலன்னு இருக்கலாம். So many societal aspects வந்து surely push you to high levels of stress. இல்ல செல்வா கேக்குறதுல ஒருவேளை நான் மேபி I'll add to it. இப்போ இந்த ஃபார்மர் சூசைட பத்தியோ இல்ல வந்து எக்கனாமில கொஞ்சம் பிரஷர் ஆகும்போது மேபி சொசைட்டல் பிரஷர் நீங்க சொல்றீங்க இல்லையா? In an example, Anita's suicide. Yeah. Anita's suicide. Okay, so you want to be even more specific. Add to that, yeah. Like say these are the examples, maybe, yeah, because it's largely portrayed as a social reason for these suicides, right? Social reasons, but இப்போ வந்து ஒரே சோஷியல் ரீசன்ல சில பேர் அதை வந்து மோட்டிவேஷனா நினைச்சு விழுந்து வரலாம், சில பேர் அதை தாங்காம பண்ணலாம். So it's also the ability of a person to handle the social pressure. Okay. Shriram Bhupati Raja, you can ask your questions. Shriram? Hi Shriram. So when you started this work, the initial first few projects, or until you got some kind of a social recognition, yeah. I'm sure you're on the other side of the coin facing the same kind of backlash, or I don't know how to kind of like put it, but yeah. How did people judge you? Your own people, like your own siblings or your parents or your family or your cousins and friends? I mean, like, have you gone mad? Why would you do all of this? I mean, like, what is wrong with you? I'm sure you've gotten these questions. Yeah. I mean, mine's not a pointed question, but I just want to know your experience. And from that, what is it that people can take away? People like me can take away that in our daily lives, we're able to empathize with other people and maybe do something down the lane. I don't know. I mean, like, yeah. Was that? Yeah. Thank you, Shriram. Yes, absolutely. Ipo, my parents are very proud of me and they're happy and they love what I do. But obviously, when I started out, for instance, 2009, when I went to Kuvagam for the first time, their first reaction was, how can you go to places like this? How can you work? How can you document sex workers? How can you travel to interiors of Kashmir alone? How can you put yourself through such risky situations? Parents were very, very upset with me. They will not talk to me for months. How did I handle that? I think I just fought it. I just told them I will do what I want and I know why I'm doing it, and I kept talking to them, and of course there were months I didn't talk to them because they didn't want to talk to me. I didn't face any judgments. My friends though, friends were very, very supportive. Shriram, by the way, is a good friend of mine. He was there in the first award ceremony that I got in Hyderabad. So yeah, friends were very, very supportive. And in terms of my values, I knew I'm doing this. I want to do this. And maybe somewhere as a woman, I wanted to do things that is not acceptable for women to do. Or நீங்க யாரு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றது? Who are you to tell me not to do something? அப்படின்னு ஒரு நான் ஏன் போக கூடாது, நான் ஏன் ஷூட் பண்ண கூடாது, நான் ஏன் இந்த இடத்துல இருக்க கூடாது, just because if a man can go there and come out safe, why can't I? அப்படிங்கிற ஒரு maybe an anger with the society, I think helped me sail through it. Thank you. Surya Kadir இருக்கீங்களா? யா ஹலோ, தேங்க்யூ. சூர்யா கேளுங்க. மேம், என்னோட செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க எப்பயாவது ஜுவைனைல்ஸ் டாக்குமெண்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? Actually try பண்ணேன். I tried to get permission in the prison, புழல்ல prisoners-க்கு, but I tried to get permission, but கிடைக்கல. ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்லயும் அப்புறம் ஜுவனைல் டெலிக்வென்சி கேம்ப்ஸ்லயும் ஷூட் பண்ணணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணேன். didn't get permission, therefore I have not done, but maybe someday. Okay
இப்போ நீங்க ஜுவைனலோட மென்டல் எபிலிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ப்ரோவோகேட் ஆகி பண்ற மாதிரி தெரியல எனக்கு. they are doing it for a reason like money or something. ஸோ அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனஸ்ட்லி நான் அவ்வளோ ரிசர்ச் பண்ணதில்லை, அதனால அதை ஆன்சர் பண்றது கஷ்டம். பட் ஐ கேன் டாக் டு யூ அபவுட் யங்ஸ்டர்ஸ் இன் காஷ்மீர், நாட் ஜுவனல் இதுல இல்லை. பட் இன்னைக்கு ட்ரக் அபியூஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் த ஹையஸ்ட் இன் காஷ்மீர் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, அண்ட் இட்ஸ் மோஸ்ட்லி டீன்ஸ் அண்ட் போஸ்ட் டீன்ஸ். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் அஸ் a way of coping with pain. இப்போ ஒரு பையன் இருக்கான், அவனோட அப்பா வந்து இறந்துட்டாரு, ஒரு அட்டாக்ல இறந்துட்டாரு, ப்ரொட்டஸ்ட்ல இறந்துட்டாரு, அப்பா அம்மா இல்ல. And so many issues in Kashmir affects the mental ability of people to cope, and they resort to drugs. Aramatla it starts as a fun habit, or sometimes of course peer pressure, huge peer pressure in colleges, and that's how it starts, and then it becomes an addiction. So adana document பண்ணிருக்கேன், but yeah, not crimes illa. ஓகே, இப்போ காஷ்மீர்ல இருக்க ஜுவைனல்ஸ்க்கும் இப்போ நம்ம நார்மல் ரீஜன்ல இருக்க ஜுவைனல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஏன்னா ஒரு கிரைம் இருக்கும்னா கண்டிப்பா ஒரு ப்ரொவோகேஷன் இருக்கும். ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க டிஃபரன்ஸ்? இல்ல, அவங்க ட்ரக் அபியூஸ் பண்றதுனால கிரைம் பண்ணுவாங்க நான் சொல்லல, அது தனி இது தனி. நான் இந்த இஷ்யூ வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணேன்னு சொன்னேன், கிரைமுக்கு போகவே இல்லை. ஆல்சோ like I said, இது வந்து என்னால unfortunately I can't answer this question. அவ்வளவா ரிசர்ச் பண்ணல, so I don't want to give you half-baked answers, but it's something that I might, it's interesting area maybe at some point. Yeah, thank you. Srijit, hello. Srijit, hello, go ahead. hello வணக்கம். ஹலோ, என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹானர் கில்லிங் பத்தி நீங்க போட்டோஸ் வச்சிருந்தீங்க இல்லையா, அதுல வந்து எல்லாமே 3 விமனை மட்டும் நீங்க வச்சிருந்தீங்க, அம்மாக்கள் மட்டுமே. நீங்க எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த அப்பாக்கள் பத்தி ஏதாவது படங்கள் எடுத்திருக்கீங்களா? அவங்களுடைய மைண்ட் செட் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணி அந்த மாதிரி போட்டோஸ் எடுக்க போயிருக்கீங்களா? நான் ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இல்ல, நான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடுமலையில ஒரு ஹானர் கில்லிங் நடக்கும், அது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, அந்த சங்கரனுடைய படுகொலை, அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் லேட்டரா அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கோர்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே அவங்க பனிஷ் பண்ற மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூல அப்பாக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய எமோஷனல் ஃபீலிங்ஸ் பத்தி நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணி, இல்ல அம்மாக்களை மட்டுமே ஸ்டடி பண்ணிருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது இல்ல நான் ரெண்டுமே பண்ணிருக்கேன். மேபி நான் சூஸ் பண்ண அந்த 3 போட்டோவுமே வந்து இன்ஃபேக்ட் அந்த ரோஸ்னாவத்தின்னு காமிச்சேன் இல்லையா, ஐ ஹாவ் போட்டோஸ் ஆஃப் ஹர், அவங்க அப்பா அவங்க அண்ணா எல்லாரையும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்தங்க தூத்துக்குடியில ஒரு சிங்கிள் ஃபாதரா இருக்காரு, அவங்க ஒய்ஃப் ஆனர் கில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் அவரே எடுத்திருக்கேன். எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் நிறைய பேர் ஷூட் பண்ணிருக்கேன். மேபி நான் சூஸ் பண்ணது அந்த 3 போட்டோவா இருக்கு. இல்ல அந்த பெயினோட இது வந்து அம்மாக்களுக்கு அதிகமா இல்ல அப்பாக்களுக்கு அதிகமா, நீங்க சைக்காலஜிக்கல் பெர்செப்ஷன்ல நீங்க எப்படி சொல்றீங்கிறதா? ஏன்னா பெண் குழந்தைகள் அதிகமா அட்டாச்மெண்ட் அப்பாக்களை விட அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டது இருக்கேன். அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்ல அந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடியது யாருக்குங்கிறத நீங்க எதுவும் ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? சோ ஆக்சுவலி எமோஷன்ஸ்க்கு வந்து ஜெண்டரே கிடையாது பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே you feel pain and grief and anger as much as I feel. ஆனா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோங்கிறதுல தான் டிஃபரன்ஸ். ஒரு woman வந்து அழுது கதறி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஒரு மேன் வந்து சைலண்டா இருக்கலாம், அதை சைலண்டா தனியா உட்காந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒரு woman வந்து நிறைய அதை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அவங்க ஃபேமிலிட்டயோ நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க, மென் அவ்வளவா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் மாறுமே வழிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த எமோஷன் இஸ் சேம். இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்க क्वेश्चन, ஒரு அம்மா தான் க்ளோஸா அப்பா தான் க்ளோஸா, அட்லீஸ்ட் ரிசர்ச் படி அந்த மாதிரி ஒரு ப்ரூஃபும் இல்ல. இன்ஃபேக்ட் both men and women can make great parents and feel similar emotions னு தான் இருக்கு. ஓகே thank you. Shantini, beginningல hello, can you hear me? Yes. Yeah.
Beginning, I didn't know that you were a psychologist. இப்போதான் உங்களோட ப்ரொஃபைல் I'm just checking out. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது இந்த கொஸ்டின் அதான் நான் டைப் பண்ணதுதான். How do you அந்த photography as a victim-ஓட எப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒரு பெயிண்டிங் யூஸ் பண்றோமோ அது மாதிரி போட்டோ ரிஃப்ளெக்சிவ் photography-ன்னு they are using photography as a therapy for victims. Can you just brief on that if you know about it, and have you ever experimented on that? இல்ல இது வரைக்கும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில்லை. பட் ஐ திங்க் ஆல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இஸ் யூஸ் ஃபார் தெரப்பி. டான்ஸ் தெரப்பி இருக்கு, மியூசிக் தெரப்பி இருக்கு. அந்த மாதிரி ஐ திங்க் ஃபோட்டோகிராஃபி இஸ் கிரேட் தெரப்பி. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் செக்ஸ் ஒர்க்கர்ஸோட குழந்தைங்களை வச்சு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் போட்டோ எடுத்த மாதிரி ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி இருக்கு. So what is that documentary? I'm forgetting the name of it. Okay. No issues. Yeah, you can do you remember that one? It brought there in இல்ல ஞாபகம் இல்ல எனக்கு. Okay. So காமத்திபுரால பாம்பேல செக்ஸ் ஒர்க்கர்ஸ். Anyway, probably you can mail me and I'll send you the link. Sure. No issues. So நிறைய photographers அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. I've not experimented. Okay. Thank you. லோகநாதன், இந்த இமேஜ் நீங்க அமிச்சது வந்து சுனாமிக்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்த போட்டோ இன் ஏரியா. இந்த லேடி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சிருக்காங்க கையில. அதுல வந்து இறந்து போனவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இது சலுகைகள் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த போட்டோகிராஃப். சுனாமி குவார்டர்ஸ்ல எடுத்தது, ஆப்போசிட் மாதிரி. ஸ்ரீஜித், உங்களுக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கா இல்ல? ஸ்ரீஜித் இல்ல அத நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே, so it was wonderful. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க தமிழ்ல பிரசன்ட் பண்றதுக்கெல்லாம். நான் ரொம்ப ஸ்லோவா பேசுனேன். சாரி, நான் இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு மாத்தி நான் என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஓகே. No, it was seamless. கட்டாயம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்கும். The way of storytelling was very interesting. நீங்க ஒரு போட்டோவையும் காமிச்சு அதை பத்தின ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது கூட. ஏன்னா இப்ப அவங்க ஸ்ரீஜித் கேட்ட மாதிரி ஒரு அம்மாவோட போட்டோ காமிச்சிட்டு அது என்னன்னு சொல்லி அதை பத்தி சொல்லாம, இல்ல யாரோ ஒரு அம்மா அழறாங்க அப்படிங்கிற விஷயம் தாண்டி தெரியணும்னா it is very interesting the way you put together. வேற யாருக்கான ஏதாவது क्वेश्चन இருக்கா? முன்னாடி சொன்ன மாதிரி சிந்து சாரதி அவங்களோட வெப்சைட் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த லைன்ல. நீங்க யூ கேன் ஆல்சோ செக். இப்போ திருப்பி இன்னொரு ஷேர் பண்ணியிருக்கேன், www.sindhusarathi.com. நீங்க இன்கேஸ் வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா கூட அவங்களுக்கு வெப்சைட்ல அவங்களுக்கு மெயில்ல எழுதி கூட நீங்க கேட்டுக்கலாம். இந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் நீங்க பெங்களூர்ல இருக்கும்போதும் சரி, மெட்ராஸ்ல போனதுக்கு அப்புறமும் ஐ கீப் ஃபாலோயிங் ஹர் ஒர்க். வெரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. ஸோ வேற யாருக்காவது क्वेश्चंस இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். இல்லைன்னா செல்வா. ஓகே, ஸோ விக்னேஸ்வரன் ஒரு क्वेश्चन கேட்கிறாரு. விக்னேஸ்வரன் கணேசன். I'm just gonna ask Vigneshwaran himself. Vigneshwaran Ganesan. Okay, no mic னு போட்டுருக்காரு. No mic னு போட்டாரா? So அப்ப அவர் क्वेश्चन கேக்குறாரு, where did all start? உங்க photography journey எங்க ஆரம்பிச்சது அப்படினு கேக்குறாரு. So நான் psychology படிச்சேன், MBA படிச்சேன், HR ல வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு 3 years into my corporate career, I got a job which let me travel across the country. So இப்போ 2008 and 9 ல வந்து நான் ஒரு 250 days across the country travel பண்ணேன் workக்காக, corporate workக்காக. And I was working with NGOs and colleges. அப்போதான் travel photography start பண்ணேன். அப்படியே 2-3 years of travel photography led me to realizing that I'm most interested in people's stories. அப்பதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதுக்கு குவகம் போனேன். அப்போ டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் பத்தி ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுலேருந்து ஸ்லோவா டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் டாக்குமெண்ட் பண்ணி a theme emerged. அப்படியே human rights and gender violence became the theme across my work. So அப்படிதான் ஆரம்பிச்சது. Do not know if I answered the question. And I continue to be doing both. I still have my corporate job which brings me the money and
மோஸ்ட் ஆஃப் டைம் எப்படி நீங்க அதை பண்ண முடியும் இந்த டைம்ல அந்த டைம்ல நீங்க திடீர்னு இளவரசன் கேஸை கவர் பண்ணணும்னா எப்படி நீங்க how will you make time to go and then come? ஏன்னா அந்த நேரத்துல ஒரு மீட்டிங் இருக்குன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க how do you share your time? இல்லைன்னா நீங்க பிளான் பண்ணி அப்புறமா தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டும் இருக்கு. சில டைம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடக்கும் போது நான் இப்போ விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஷோலிங் நல்லூர்ல. ஸோ மார்னிங் மெரினாக்கு போவேன், 2 hours ஷூட் பண்ணுவேன், அங்கேருந்து ஷோலிங் நல்லூர் போவேன், ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் போவேன். ஸோ சம்டைம்ஸ் யூ ஹேவ் த லிபர்ட்டி. தேங்க்ஃபுல்லி நான் ஒர்க் பண்ண மோஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தே ஆர் அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஐ வாண்ட் டு டூ திஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சம்டைம்ஸ் ஐ லீவ் ஏர்லி, ஐ டேக் பிரேக்ஸ் அந்த மாதிரி. பட் சில டைம் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் டைம்ஸ் எனக்கு ரொம்ப பண்ணணும்னு போட்டோ எடுக்கணும்னு இருக்கும், பட் போக முடியாத நிலைமையில இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் சம்டைம்ஸ் திஸ் சம்டைம்ஸ் தட் அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, வேற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா வில் கம் டு த எண்ட் ஆஃப் தி செஷன். இட் வாஸ் வண்டர்ஃபுல் லைக் ஐ செட் earlier. Thank you so much. நான் மெயில் போட்டு உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட உடனே நீங்க அக்ரி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தலமோட சீரீஸ்ல இந்த லாக்டவுன் சீரீஸ்ல இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். குவிக்லி வி குட் ரோப் இன் 8 photographers and 8 different stories. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி ஸ்டோரிஸ்ன்னு சொல்றோம், ஒருத்தவங்க வந்து வார் சீரீஸ் பண்ணி பேசியிருந்தோம், ஒரு டாக்குமெண்ட்ரி லாங் என்வரன்மெண்டல் ஸ்டோரி இருந்தது, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இருந்தது. நாளைக்கு ஃபோக்லோரை பத்தி போர்ட்ரேட்ஸ் பண்ற சாரே தாமோதரன் இஸ் கமிங் டுமாரோ. திஸ் கோயிங் டு பி 12 o'clock டுமாரோ. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் இந்த குரூப்ல போடுறேன். நாளைக்கு இருக்கிற நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை குவிக்லி ஒரு செகண்ட் நீங்க காப்பி பண்ணி போட்டுறேன். நீங்க இன்னும் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாம இந்த குரூப்ல இருந்தீங்கன்னா இதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்கா இது இருக்கும். பிவி நாளையோட கடைசி நாளா அடுத்து வேற எதுவும் சீரிஸ் இருக்கா? யார் கேக்குறது இது? ரமேஷ். இல்ல இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு தான் சொல்லியிருந்தோம் நம்ம. ஏன்னா இன்னும் இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. இங்க தமிழ்நாட்டுல 30th வரைக்கும் சொல்லிட்டாங்க, இது பண்ணிருக்காங்க. அங்க கன்ஃபார்ம்டா அங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால இன்னும் இங்க கன்ஃபர்மேஷன்ஸ் சரியா இல்லாததுனால தேர் ஆல்சோ டெல்லிங் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது நாளையோட முடிய போகுது. பட் நீங்க நாளைக்கே கூட எதிர்பார்க்கலாம் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சைட்ல இருந்து. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு என்ன சொல்லிருக்காருங்கிறது 10 மணிக்கு தெரிஞ்சிடும். நான் ஏதோ காமெடியா ஏதோ போஸ்ட் போட்டிருந்தேன். 5 மணிக்கு எல்லாரும் மணி அடிச்சாச்சு, 10 மணிக்கு தான் நம்ம வந்து 5 தலங்களை பார்த்தாச்சு, 5 எலமெண்ட்ஸை பார்த்தாச்சு, அப்புறம் 9 மணிக்கு நவகிரகத்தை பார்த்தாச்சு, நவரசத்தை பார்த்தாச்சு, 10 மணிக்கு என்ன தசாவதாரம் தான் அடுத்தது பெண்டிங் அப்படின்னு சொல்லி. நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. 10 மணிக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தினம் பார்ட்டிசிபென்ட்லோட பொன் பிரபாகரன் சார், அசோக் சரவணன், நிறைய இல்ல நான் சைட்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அடுத்த சீரீஸ் வந்து திருப்பி மறுபடியும் ஒரு சின்ன பிளானிங்கோட பண்ணி நாளைக்கு இல்ல நாளைக்கு மேபி அனௌன்ஸ்மெண்ட் வரும் எதிர்பார்க்கலாம். மேபி நாளைக்கு 10 மணிக்கு மேல வில் ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி. இன்னொரு क्वेश्चन பிவி, இது எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களா இல்ல தலம் சைட்டோட? இல்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் தான் இருக்கு. ஏன்னா அது வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் தி செஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா தமிழ்ல இருந்ததுனால கொஞ்சம் அதுல ஏதாவது இங்கிலீஷ் சூப்பர்ஸ் முக்கியமான பாயிண்டர்ஸ் மட்டுமாவது போட்டு, ஏன்னா எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பண்றதுங்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். அட்லீஸ்ட் முக்கியமான பாயிண்டர்ஸ் மட்டும் சூப்பர்ஸ் மாதிரி போட்டுட்டு டிரான்ஸ்லேஷன் மாதிரி போட்டுட்டு அப்புறமா பண்ணலாம்னு சொல்லி தட் வில் டேக் சம் மோர் டைம். பட் யூடியூப்ல வரும் தலைமுறை கண்டிப்பா பண்ணுங்க பிவி. சான்ஸ் இல்ல தமிழ்நாட்டுல இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல. இல்ல அதுதான் இந்த டாக்ஸ் ஆரம்பிக்கும் போதே இருந்த முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். ஈவன் சிந்து கூட பேசும்போது கூட தமிழோட ஒர்க் தான் காட்ட போறோமா, இல்ல இந்தியா ஃபுல்லா காமிக்கலாமா, இல்ல எந்த மாதிரி ஒர்க் காமிக்க போறோம், தமிழ் தான் பேச போறோமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கூட இருந்தது. அந்த அப்ஜெக்டிவ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஒர்க்ஸை முக்கியமான பார்க்காம இருந்த நிறைய ஒர்க்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சோம். ஸோ 100% நாளைக்கு 10 மணிக்கு மேலே வில் ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி. நாளைக்கு நம்ம செஷன்ல வந்து வில் ஹேவ் மோர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கமிங் இன். ஸோ இது தேங்க்ஸ் ரமேஷ், தேங்க்ஸ் ஃபார் சஜஸ்டிங் நேம்ஸ். ஆக்சுவலி இல்ல நான் இது நிறைய பேர் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்றது, அவங்க எல்லாம் லைவா பார்க்கும்போது அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு கூச்சமா இருக்கு, நம்ம எடுக்கிறதெல்லாம் போட்டோவே இல்லையே அப்படின்னு. அப்படி அது இல்லை, பட் நேம்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இட்ஸ் ஏற்கனவே பிவி மைண்ட்ல வச்சிருக்கிற நேம் தான் அது.
ஸோ பிவி நாளைக்கு பிளான் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ரொம்ப நன்றி. சரியா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். So again, thank you so much, Sindhu, and the panelists, Patabi, Selva, Vidya. Vidya, விடுதலை பண்ணி, பழனி, இவரு நம்ம ஸ்டீஃபன், முஸ்தபா, எல்லாரையும் ஆட் பண்ணிடலாம், செந்தில். சரியா? ஸோ எல்லாருக்குமே சந்தோஷம், எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு we'll come to the end of the session. So நாளைக்கு 12 மணிக்கு we'll meet up again. Thank you so much again. இப்போ I request participants to leave. Sindhu, you stay back. You want to talk to you. So kindly request participants to leave the meeting.